Hi everyone, I am Raam. Fiverr மூலமா டெய்லி எப்படி $100 earn பண்ற சீரீஸ்ல இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 12 சீரீஸை பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 13வது சீரீஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்கு போலாங்களா? எந்த ஒரு ஸ்கில்ஸ் இல்லாம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம டெய்லி நீங்க Fiverr மூலமா $100 சம்பாதிக்கலாம். அது எப்படின்றத ஒவ்வொரு வீடியோஸா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் Fiverrல எப்படி earn பண்ணலான்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம 13வது சர்வீஸை பார்ப்போம். பார்க்க போகிற சர்வீஸ் வந்துட்டு பேத்தா ரீடிங். பேத்தா ரீடிங்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு புக்ஸோ ஆர்டிக்கிளோ எழுதிட்டு அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நிறைய பேர்த்துக்கு கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. ஸோ இதே வந்துட்டு அவங்களோட சர்க்கிளில் லைக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருந்தா ஸோ அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருவாங்க. ஸோ ஏதாச்சும் கிரிட்டிக் பண்ண மாட்டாங்கன்றனால இந்த மாதிரி ஆளுங்களை சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக்கு இல்லைன்னா நாவலை படித்து நம்ம ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ எனி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட நாவல்ஸ் ஆர் புக்ஸை வந்து படிச்சுட்டு ரிவ்யூ கொடுக்குறது தான் பேத்தா ரீடிங். இந்த பேத்தா ரீடிங்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு $5 $100 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இவங்க எடுப்போம். இவங்க 3 விதமான பேக்கேஜ் வச்சுருக்காங்க. பேசிக் பேக்கேஜ் 10,000 வேர்ட்ஸில் வரைக்கும் உள்ள ஆர்டிக்கல் ஆர் புக்ஸை வந்து படித்து நான் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு. $25 வந்துட்டு 20,000 வேர்ட்ஸ் வந்து உள்ள ஆர்டிக்கல். ப்ரீமியம் 30,000 ப்ளஸ் உள்ள வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு $30 சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 76 ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து யூகேக்காரவங்க. இந்த பேத்தா ரீடிங் சர்வீஸுக்கு எந்த ஒரு ஃப்ரீ டூல்ஸும் இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களால் படிக்க முடியும், உங்களால் கிரிட்டிக் பண்ண முடியும்னு சொன்னாக்கா இது தாராளமாக செய்யலாம். இதுக்கும் டிமாண்ட் இருக்குங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 3 ஆர்டர்ஸ் கியூவில் நிற்கிது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுல ரொம்ப பிடிக்கும், உங்களை படிச்சுட்டு அதை ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பேத்தா ரீடிங்கை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பேத்தா ரீடிங்னு சர்வீஸை நீங்கள் சர்ச் பண்ணுற பிறகு இந்த பேஜில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. $5 $10 $40 $100 வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேஜ் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான பேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு பேஜிலும் நிறைய பேர் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பேஜஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் எப்படி ரேங்க் பண்ணுறதுன்றதை நான் வந்துட்டு எல்லா 15 சர்வீஸும் முடிச்சிட்ட பிறகு அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துட்டு நீங்கள் ரேங்க் ஆகணுன்னா நீங்கள் வந்து நிறைய தடவை சர்வீஸ் கொடுத்துருக்கணும், நிறைய ரிவ்யூஸ் வந்துருக்கணும். அது மட்டும் ஒரு காரணம் கிடையாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இவரை பார்த்தீங்கன்னா 6 ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. 6 ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு 10 ஒரு 20 சர்வீஸ் தான் ஓட்டிருப்பார். ஆனால் இவர் தான் நம்பர் 1 இடத்துல நிற்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் தென் விலையும் வந்துட்டு $10. இவரோட பார்த்தீங்கன்னா 25 ரிவ்யூஸ் தான், $45 சார்ஜ் பண்ணுறாரு. இவர் வந்து செகண்ட் இடத்துல நிற்கிறாரு. ஆனால் இங்கே பாருங்கள் 167 $5 தான், சீப்பஸாக போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் நடுவில் நிற்கிறாங்க. ஆக ரிவ்யூஸ் கூட இருந்தால் தான் ஃப்ரண்ட் பேஜில் வர முடியுன்ற ஒரு ரீசன் கிடையாதுங்க. மற்ற ரீசன்ஸும் இருக்குது. அது என்னென்ன ரீசன் தெரியணும், அதுக்கு ஒரு வீடியோ நான் செய்யணும்னு சொன்னாக்கா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ செய்கிறேன். எப்படி ரேங்க் பண்ணுறது, எதனால நம்மளோட பேஜ் வந்துட்டு முன்னுக்கு வரும் அப்படின்றத. இன்னைக்கு 13வது சர்வீஸை பார்த்தோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோஸை பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.